அண்மைச் செய்தி. மை வி3 ஆட் நிறுவனருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் சரணடைந்திருக்கிறார். டான்பேட் நீதிமன்றத்தில் சரணடைந்த சூழ்நிலையில் மை வி3 ஆட் நிறுவனம், அந்த நிறுவனருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய சக்தி ஆனந்தன் சென்னை டான்பேட் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சரணடைந்த சக்தி ஆனந்தனுக்கு வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில். விவரம் சொல்லுங்க மார்ட்டின். கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டதுதான் மை வி3 ஆட்ஸ். இதன் நிர்வாக இயக்குனர் சக்தி ஆனந்தன். அதாவது கடந்த ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு இவர் இது போன்ற கோவையிலே எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய சங்கிலி தொடர் இந்த ஸ்கீமில் பலரை சேர்த்து பல ஆயிரம் கோடி ரூபாய் இதில் முதலீடு செய்து பொதுமக்கள் பணம் ஒரு நிறுவனத்தில் புரளுவதாக பாமகவை சேர்ந்த நிர்வாகி ஸ்ரீநிதி, அசோக் ஸ்ரீநிதி என்பவர் கோவை மாநகர குற்றப்பிரிவில் ஒரு புகார் மனுவை கொடுத்தார். இதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதனிடையே தான், அதாவது அந்த திட்டம் என்னவென்றால், ஒரு பொதுமக்களாகிய ஒருவர் அந்த மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் வரக்கூடிய வீடியோவை அவர் ஒரு முறை பார்த்தால் அதற்கு 7 ரூபாய் கொடுப்பதாகவும், அதே நேரத்தில் அவர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்து பணம் கட்டி அதனை பார்க்கும் பட்சத்தில் நாளொன்றுக்கு 180 ரூபாய் கொடுப்பதாகவும் விளம்பரம் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் லட்ச ரூபாய் 1,21,000 ரூபாய் பணம் செலுத்தினால் அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு அந்த வீடியோ பார்ப்பதற்காக 480 ரூபாய் கொடுப்பதாகவும் விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை நம்பி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் கூட கோவையில் இயங்கிய இந்த மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் பலர் லட்சக்கணக்கான பணங்களை முதலீடு செய்திருந்தார்கள். இதற்கிடையே தான், அதாவது பப்ளிக் மணி சர்க்குலேட்டிங் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி கோவையில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் மோகன் ஒரு புகாரை அங்கே குற்றப்பிரிவில் கொடுத்தார். அதாவது பொதுமக்கள் பணம் எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கு உட்படாமல் அதிக கோடி கணக்கில் இங்கே புழங்குவதாகவும், இது சட்டத்திற்கு புறம்பாக அந்த செயின் லிங்க் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய சங்கிலி தொடரில் ஒருவர் சேர்த்து விடுவதால் பணம் அதிக கோடிக்கணக்கில் இந்த நிறுவனத்தில் புழங்குவதாக அவர் புகாரை சமர்ப்பித்திருந்தார். இந்த புகாரின் பெயரிலும் கோவை குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதனிடையே யாரும் எதிர்பாராத வகையில் சுமார் ஆயிரக்கணக்கான மக்களை கோவை நீலாம்பூர் பைபாஸில் இவரின் அறிவிப்பை கேட்டு, சக்தி ஆனந்தின் அறிவிப்பை கேட்டு அந்த நிறுவனத்தில் மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தவர்கள் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் ஒன்று கூடினார்கள். இதனால் இந்த நிறுவனம் என்பது முறையாக செயல்பட்டு வருவதாகவும், இதில் எந்த முறைகேடும் இல்லை என்றும் அதில் பணம் போட்டவர்களும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள். இதற்கிடையே தான் இந்த நிறுவனம் பப்ளிக் மணி சர்க்குலேட்டிங் ஆக்டின் படி முறைகேடாக நடத்தப்படுகிறது என கூறி அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது கோவையில் இருக்கக்கூடிய டான்பேட் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. மொத்தமாக இங்கிருந்து வழக்குகள் மாற்றப்பட்டன. எனவேதான் இவர் ஜாமீன் மனு கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருந்த சூழலிலே இவரின் ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தான் இவர் இன்று சென்னையிலே சக்தி ஆனந்தன் சென்னையில் இருக்கக்கூடிய டான்பேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருக்கிறார். வரும் 19ஆம் தேதி வரை இவரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி டான்பேட் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.